கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பிஸ்மில்லா நகர் பகுதியைச் சேர்ந்த பர்கத். இவர் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் ஓசூர் நகர தலைவராக இருந்தார். இவரது நண்பர் ஓசூர் பழைய வசந்த நகர் பகுதியைச் சேர்ந்த பொன்மன்னன் என்ற சிவா. இவர் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் உறுப்பினராக இருந்தார். இவர்கள் இருவரது நண்பர் பக்கா என்கின்ற பிரகாஷ். இவர் ஓசூர் பார்வதி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ஆவர். இவர்கள் 3 பேரும் மீது ஓசூர் நகர காவல் நிலையங்களில் வழிப்பறி, திருட்டு மற்றும் கொலை உள்ளிட்ட பல்வேறு குற்ற சம்பவங்கள் உள்ளது. இவர்கள் 3 பேரும் பக்கா, பிரகாஷ் வீடு உள்ள பார்வதி நகர் பகுதிக்கு காரில் சென்றுள்ளனர். அப்போது 15க்கும் மேற்பட்ட கும்பல் இருவரையும் சரமாரியாக தாக்கியுள்ளது. இதில் பொன்மன்னனின் தலையை வெட்டிய அந்த கும்பல் தெருவில் வீசியுள்ளனர். பர்கத்தை அந்த கும்பல் துரத்தி சென்றுள்ளனர். பின்னர் அந்த கும்பலைச் சேர்ந்தவர்கள் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளனர். இதில் கும்பலிடமிருந்து உயிர் தப்பித்த பக்கா பிரகாஷ் காவல் நிலையத்திற்கு சென்றுள்ளார். இந்த இரட்டை கொலை சம்பவம் குறித்து அறிந்த ஓசூர் டிஎஸ்பி பாபு பிரசாந்த் மற்றும் ஓசூர் நகர காவல்துறையினர் அப்பகுதிக்கு சென்று தீவிர விசாரணை மேற்கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.